தினந்தோறும் பார்க்குறீங்கல்ல ரூபா நோட்டில். ஸோ அதே தாங்க இது பாருங்கள். ஆர்பிஐ வந்து 2018 ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரூபா நோட்டில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாரம்பரிய தலமாகவும் இணைச்சிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ஒரு ஸ்பவுஸ்க்காக யாராவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகத்து வர்றது என்ன? தாஜ்மஹால் அவங்களோட மனைவி மும்தாஜ்க்காக ஒரு நினைவு சின்னமாக உருவாக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இங்கே குஜராத்தில் உள்ள பாட்டன் மாநகரத்தில் ஒரு இடம் இருக்குங்க, ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ராணி கி வாவ்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் தினந்தோறும் வந்து இங்கே ரூபாய் நோட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரூபாய் நோட்டில் தெரியுதுல்ல, இது தாங்க ராணி கி வாவ். இந்த ராணி கி வாவ் குஜராத் மாநிலத்தில் உள்ள பாட்டன் மாநகரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தாங்க நானும் இருக்கேன். உங்களுக்கு வந்து லைவாக அங்கே போயிட்டு காட்ட போகிறேன். இந்த ராணி கி வாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ராணி கி வாவ் 1063 வந்து கட்டப்பட்டது. ராணி உதயமதியால் கட்டப்பட்டது. ராணி கி வாவ் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா படிக்கட்டு கிணறு அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள். ராணி உதயமதி அவங்களோட கணவர் பீம்தேவோட ஞாபகமாக தாங்க இதை கட்டியிருக்காங்க. இது வந்து சரஸ்வதி நதியோட பக்கத்திலே இருக்குது. அங்கே சரஸ்வதி நதியிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிணறுல தான் நிரம்பி இருக்குமா. அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீரை வந்து சேமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த படிக்கிணற்றை வந்து பார்க்கலாம். ராணியின் படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கிணறா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதோ பில்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து ஒரு 3 அடுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க அங்கிட்டு கிணறு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியே படிக்கட்டாக இறங்கி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தூண்களும் இருக்குது. மேலே பாருங்களேன், 6 தூண்களை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. அதே மாதிரி நிறைய தூண்கள் அந்த சைடும் இருக்குங்க. படிக்கட்டு ஆனால் செங்குத்தலாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து மெதுவாக தான் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கீழே இறங்கி போய் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பாறையாலே கட்டியிருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாக மணலை தோண்டிட்டு அதுலேருந்து மேலேருந்து கீழே கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை காலத்தில் இது வந்து தண்ணி உள்ளே வந்து ஃபுல்லாக நிரம்பி மூழ்கிடாதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து டூரிஸ்ட் பீப்புளெலாம் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. மேலே இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்க தூண்கள் எதுவுமே வந்து ஈக்குவலாக இல்லைங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாகவும் தான் இருக்குது. ஒரு வேளை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஈக்குவலாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து உடஞ்சிருக்கலாம், உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட மாதிரி இருக்குது. இப்போ நான் முதல் அடுக்குக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 அடுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து கிணறு இருக்குது. இதான் வந்து அந்த முதல் அடுக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலே வந்து வியக்குதுங்க. அப்படியே கிணறே இந்த அளவு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. தூண்கள் எல்லாம் அவங்களோட சிற்பத்தை வந்து பொறிச்சிருப்பாங்க. உண்மை ஒரு விஷயம் சொல்ல போனால் இந்த சோழங்கி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம கோவில்ல எல்லாம் பொறிச்சிருப்போமோ அதே சேமாக இருக்கும். அப்படியே பாருங்களேன். இந்த படிக்கட்டு வழியாக தாங்க இறங்கி வந்தேன். முதல்ல படிக்கட்டு வந்து செங்குத்தலாக இருக்குது. அப்படியே இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த அடுக்குக்கு வந்து போகலாம். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ், ராணி கி வாவ் வந்து உள்ளே வந்தாச்சு. நீங்கள் தினந்தோறும் பார்க்குறீங்கல்ல ரூபா நோட்டில். ஸோ அதே தாங்க இது பாருங்கள். ஆர்பிஐ வந்து 2018 ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரூபா நோட்டில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாரம்பரிய தலமாகவும் இணைச்சிருக்காங்க. ராணி உதயமதி அவங்களோட ஹஸ்பண்ட் பீம்தேவுக்காக அந்த காலத்தில் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயங்க, இது வந்து மண்ணில் வந்து மூடி, அதாவது ரொம்ப காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமவே இருந்துச்சு யாராலையும். இந்திய தொல்லியல் துறை தான் இதை வந்து ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து யுனெஸ்கோவில் ஒரு பாரம்பரிய தலமாக வந்து மாற்றிருக்காங்க. கிணறு வந்து அந்த சைடு இருக்குங்க. ராணி உதயமதி இந்த கிணத்தை வந்து 1063 வந்து கட்டி முடிச்சிருக்காங்கங்க. அப்போ சரஸ்வதி நதி வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுலேருந்து வர்ற தண்ணி எல்லாம் வந்து இதில் தான் சேமித்து வச்சுருப்பாங்களாம். ரொம்ப நாள் வந்து மணல்லே இது வந்து மூடி கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷம் ஆக போதுங்க. 1063 தான் கணக்கு பண்ணிக்கோங்க. படிக்கட்டு கிணறோட மொத்த நீளம் வந்து 64 மீட்ரு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்ரு. அதுமாரி இந்த கிணத்தோட ஆழம் வந்து 27 மீட்ரு. 700 வருஷமாக வந்து மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு போய் கிடந்திருக்கு. மொத்தம் 7 மாடி இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கிணத்துக்குள்ளே. 1 2 3 4, மேலே ஒன்று 5 தான் எனக்கு தெரியுது. மற்ற இது ஒரு வேளை வந்து அந்த ரொம்ப கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதுவரையும் தாங்க வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதுக்கு அங்கிட்டு போகிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு.
ஸோ நம்ம வந்து மேலேருந்து இது வரையும் வரலாம். நம்ம இந்த சோளங்கி டெஸ்டினி இருக்குல்ல, இது வந்து நம்ம இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் எப்படி நம்ம சித்திரத்தெல்லாம் வந்து செவத்தில் வந்து பொறிச்சிருப்போம்ல, ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருப்பாங்க. எங்கள் சைடு வேணாலும் பாருங்களேன். நான் வந்து நிறைய இங்கே உள்ள இந்த சோளங்கி டெஸ்டினி வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டேன். கோவிலாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி அரண்மனைகள்லாம் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட சிற்பத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் எப்படி அவங்களோட இதெல்லாம் செவத்துலலாம் பொறிச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபுல்லாக இருக்குங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு பாருங்களேன், சுற்றிலும் அதே மாதிரி வந்து சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இதுவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இன்னொரு 1000 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதாவது 27 மீட்டர் அகலம், ஆழம் வந்து 20 மீட்ரு, நீளம் வந்து பார்த்திங்கன்னா 64 மீட்ரு. இங்கே கிட்டே இருந்து காட்டிடுற பாருங்க சிலைகள் எல்லாம். இந்த மாதிரி நிறைய சித்திரம் வந்து நிறைய பொறிச்சிருக்காங்க மேலே வரைக்குங்க. இது வந்து பாருங்கள், நான் எவ்வளோ கீழே நிற்கிறேன்னு. இதை தாண்டியும் ரொம்ப கீழே போகலாம், அந்த கிணத்துலலாம் போகலாம். ஆனால் அந்த கிணத்துகிட்ட போய் பார்க்குறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேலே வந்திருக்கேங்க. முதல்ல எங்கே நின்றுட்டு இருந்தேன்னா, அங்கே கீழே தெரியுதுல ஒரு அந்த சைடு, அங்கே நின்றுட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு படி மேலே வந்திருக்கேன். மேலேருந்து பாருங்கள் இதோட படிக்கிணறு வந்து எப்படி இருக்குண்ணே. இப்போது இங்கேருந்து ரொம்ப கீழே போகலாம், அங்கேருந்து போகிறதுக்கு வந்து அலௌடு. அதாவது கிணத்தை பார்க்குறதுக்கு வந்து இப்போ அலௌடு. கிணத்தை எங்கேருந்து பார்க்கலாம்னா மேலே இருக்குல்ல, அந்த மேலே தெரியுதுல்ல, அங்கேருந்து வந்து கிணத்தை வந்து பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இதோட ஒரு ஸ்டெப் மேலே அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இதை பார்த்துங்க, சுற்றி காட்டுறேன். இது வந்து குஜராத்தோட பாத்தன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பாட்டன், பத்தான் அப்படின்னு நிறைய பேரில் வந்து இதை சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பாத்தன் அப்படிங்கிறது அனில்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அந்த டைமில். அதாவது இவங்க இந்த கட்டிடுறாங்கல்ல அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் குஜராத்தோட தலைநகராகவும் இருந்திருக்கு. இன்னொரு ஸ்டெப் மேலே வந்திருக்கேன். மேலேனா ரொம்ப மேலே கிடையாது, மேலேருந்து ஒரு 10 அடி அந்த மாதிரி கீழே வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து நீங்கள் பாருங்களேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. நாம் அந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏரி, குளம், குட்டை, கிணறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீர்வளத்தையுமே அழித்து நிலத்தை வந்து சமதளப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மழை நீரை சேமிக்கிறதுக்காகவும் நீர்வளத்தை பெருக்கிறதுக்காகவும் இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கிணத்தை வெட்டி, அது மட்டும் இல்லைங்க, அந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் நெருங்க போகுது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கட்டி இந்த ஒரு அழகான கிணத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னா கேட்குறதுக்கே எவ்வளோ ஒரு புல்லரிச்சு போகுது இல்லை. இந்த கிணத்தோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் தாங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. 1022லேருந்து 1063க்குள்ளே வந்து இந்த கிணத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராணிக்கி வாவோட படிக்கட்டு இருக்குல்ல, இதில் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்கங்க. அதாவது ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கு. இந்த இங்கே பாருங்களேன், ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் வந்து பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஜாயிண்ட் இருக்கு. அதுதான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எங்கே போனாலும் இந்த மாதிரி ஜாயிண்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் விசாரித்தேன், அதான் சொல்கிறாங்க ஒவ்வொரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் வந்து ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குங்க. அதனால வந்து என்னோட நிழல் தான் அதில் தெரியுமே தவிர அந்த கல் தெரிலன்னு நினைக்கிறேன். அந்த ஜாயிண்ட்டு காட்டுறேன் ஒரு நிமிஷங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் இது வந்து ஒவ்வொரு கல்கிட்டையும் இருக்குது. படிக்கிணறு வந்து எப்படி நல்லா இருக்கா, ஒரு தடவை அப்படியே சுற்றி காட்டுறேன். சரி, ஸோ நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து குஜராத் வந்துடுங்க. குஜராத்லேருந்து பாட்டன் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு வரணும். பாட்டன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நான் வந்து வரும்போது ஆட்டோவில் வந்தேன். ஸோ வந்து இன்னும் மேலே போகணுங்க. மேலே வந்து பாருங்க தெரியுதா. ஸோ நான் வந்து ஒரு இடைமட்ட லெவலில் தான் நிற்கிறேன்.
கிணறு வந்து அங்கே இருக்குது. அது வந்து நம்ம மேலேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலௌடு கிடையாது. மேலேருந்து பார்ப்போம். அப்படியே ஒரு தடவை சுற்றி காமிச்சிக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்குல்ல தூண், இந்த தூணோட வரைபடத்தை வந்து இவங்க வந்து கீழே வந்து பொறிச்சிருக்காங்க. அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், தூண் வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்களோட அந்த கட்டமைப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அழிஞ்சு போயிருக்கு, ஒரு சில இடத்துல வந்து இதாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்துங்க, சின்ன சின்ன உருவ சிலைகள்லாம் வந்து செவத்தில் வந்து பொறிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு அரண்மனை இருந்த இடம் மாதிரி தானே இருக்குது. கிணறுன்னு சொன்னால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி தானே இருக்குது பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, ஃபுல்லாக சுற்றிலும் இவங்களோட தூணில் அவங்களோட சிற்பக்கலையை பொறிச்சிருக்காங்க. அதான் ஹைலைட்டே. இது வந்து தூண்களை பாருங்களேன். இங்கே நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூண்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழே பாருங்கள், அப்படியே கீழே போயிட்டு இருக்குது. அங்கே நிறைய தூண், அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய தூண்கள் இருக்குது. இது போயிட்டுருக்கேன். ஒரு தடவை மேலேருந்தும் பார்க்கலாம். ஓரளவுக்கு டாப்பில் ஏறி வந்துட்டாங்க. सामान ले लो आंटी. ओके, थैंक यू. वेलकम. இங்கே பாருங்க, அங்கே தானே போயிட்டு வந்தேன். வெயில், சரியான வெயில். அப்போ ஏப்ரல் மாதம் வேறு. ஃபுல்லாக வந்து மணலில் வந்து இது மூடி இருந்துச்சான். யாருக்குமே தெரியாதான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. மணலுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்துருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு கல்லுக்கும் ஜாயிண்ட் இருக்குன்னு சொன்னல. இங்கே பாருங்களேன், ஜாயிண்ட். இது வேறு என்னோட நிழல் தான் அதில் தெரியுது. அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடம் தெரியுதா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து ஜாயிண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து டாப் சைடு போயிட்டு கிணற காட்டுறேன். இங்கேருந்து பார்க்க முடியாது, டாப்பில் மேலே அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் கிணற பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாம் மண்ணையை எடுத்துட்டு கட்டியிருந்துருக்காங்க அந்த காலத்தில். கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷம் ஆக போகுது. 1063 வந்து இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி போர்டு வந்து வச்சுருக்காங்க, அதையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிணத்தை காட்டிச்சிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் நதியில் அடிச்சுட்டு வந்த வெள்ளத்தில் வந்து ஃபுல்லாக மணல் வந்து சூழ்ந்து இதை வந்து மூடிருச்சான். இப்போதைக்கு இந்த இடத்த வந்து கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா கார்டன் இருக்குது. அந்த டைமில் வந்து இந்த பக்கத்தில் சரஸ்வதி நதி இருக்குது. அந்த நதியில் வெள்ளம் வந்தப்போ ஃபுல்லாக மணல்லாம் இதில் அடிச்சுட்டு வந்து இந்த கிணத்தையே மூடிடுச்சுறாங்க. இன்னொரு இருக்குன்னா படிக்கட்டு அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் செக்யூரிட்டி வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே தாங்க இருக்குது கிணறு. கிணத்தை பார்ப்போம். இப்போ அங்கே பாருங்கள், செக்யூரிட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இதாங்க கிணறு. நம்ம வந்து முதல்ல வீடியோ எடுத்தோம்ல, அது வந்து அந்த இடம். இப்போ பாருங்கள், அதையும் காட்டுற பாருங்க. நான் எங்கேருந்து வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து தான் வீடியோ எடுத்தது. இதுலேருந்து என்னாலே வந்து கிணற பார்க்க முடியல. கேமரா வந்து நீட்டிட்டு நான் வந்து கேமராலேருந்து வெளில ஃபுட்டேஜை தான் பார்க்கலாம். சரியாக தெரில எனக்கு எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. ஸோ ஏன்னா இந்த இது வச்சுருக்காங்கல்ல, இதுலேருந்து நான் வந்து கேமரா அந்த சைடு காட்டிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த படிக்கட்டு கிணறோட வரலாற்று போர்டு இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் காட்டுறேன். ராணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2022. சரியான ஹீட்டாக இருக்குங்க இது.
வெயில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் 3 லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தி. 3 லாங்குவேஜில் வந்து போர்டு வச்சுருக்காங்க. வெயில் சரியான வெயில். 2 மணி ஆகிடுச்சு. உள்ளே வர்றதுக்கு வந்து 40 ரூபா டிக்கெட். 40 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ராணி கி வாவை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் குஜராத் வந்துடுங்க. அங்கே வந்து பட்டான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அங்கே நீங்கள் வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு பாட்டான் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ராணி கி வாவ் இருக்குது. ஸோ நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன் ரூமுக்கு. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.